கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வருகையின் 3வது ஞாயிற்றுக்கிழமைக்குரிய தியான பொருளாக எதிர்பார்க்கும் குரலின் மகிழ்ச்சி, தி ஜோய் ஆஃப் த எக்ஸ்பெக்டன்ட் வாய்ஸ் என்ற தலைப்பிலே நாங்கள் சிந்திக்கும்படியாக அழைக்கப்படுகின்றோம். இதற்கு ஆதாரமாக அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை தெரிந்து கொண்டேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். Rejoice in the Lord always. Again I will say rejoice. இந்த வார்த்தையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது பவுல் ஒரு சமாதான சூழ்நிலையிலே வீட்டிலே இருந்து எழுதவில்லை. அவர் சிறையிலே இருந்து பல துன்பமான ஒரு சூழ்நிலையிலே இருந்து தம்முடைய திருச்சபையை ஆற்றுப்படுத்துவதற்காக இந்த பகுதியை எழுதுகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆங்கிலத்திலே ஜோ இஸ் அ டிசிஷன், நாட் அ ரியாக்ஷன் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது மகிழ்ச்சி என்பது ஒரு தீர்மானம், அது ஒரு தாக்கம் அல்ல என்று குறிப்பிடுகின்றார். அதாவது எப்பொழுதும் மகிழ்ச்சி என்பது இனிமையான சூழ்நிலையிலே இருந்து வராது, அது ஒரு தீர்மானமாக அது உள்ளத்திலே இருந்து வர வேண்டும் என்பதை பவுலடிகளால் அறிவிக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். அவர் தொடர்ந்து சொல்லுகின்ற பொழுது, நான் எந்த நிலைமையிலும் மனோரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். எனக்கு வறுமையிலும் இருக்க தெரியும், செல்வத்திலேயும் இருக்க தெரியும் என்று சொல்லி அங்கே பிலிப்பிய சபைக்கு எழுதுகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். நான் இந்த வேளையிலே ஒரு கதையை சொல்லுகின்றேன். ஒரு தனியார் கம்பெனியிலே ஒரு கிறிஸ்தவ விசுவாசி ஒருவர் வேலை செய்து கொண்டிருந்தார். அவர் வேலையிலே செய்த சில தவறுகளினாலே அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். அங்கே குடும்பம், பிள்ளைகள் மிகவும் ஒரு துன்பமான சூழ்நிலைக்கு உள்ளாகியது. இதனாலே அவர் கவலைப்படவில்லை. அவர் தன்னுடைய மனதிலே தீர்மானம் எடுத்தவராக தினமும் காலையிலே வாசற்படியிலே போய், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இது கடவுள் தந்த கொடி என்று சொல்லி ஒரு நாள் காலையிலே கடவுளை துதித்தார். அவர் தொடர்ந்து அப்படி செய்கின்ற பொழுது அங்கே சில வாரத்துக்குள்ளே அவருக்கு இன்னொரு கம்பெனியிலே அவருக்கு ஒரு வேலை கிடைத்தார். இதனாலே அந்த குடும்பம் மிகவும் ஒரு சந்தோஷமான சமாதான சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டதென்று அந்த கதை கூறுகின்றது. நாங்கள் தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது, அதாவது பவுலினுடைய வாழ்க்கை கைகளிலே சங்கிலி, காலிலே சங்கிலி, ஆனால் வாயிலே மகிழ்ச்சி. ஆகையினாலே எங்களுடைய வாழ்க்கையிலும் துன்பம் வருகின்ற பொழுது நாங்கள் புன்னகை செய்ய வேண்டும். ஒரு ரயில் நிலையத்திலே ஒரு பெண் ஒரு கைக்குழந்தையோடு அங்கே சாம்பிராணி பெட்டி விற்கின்ற ஒரு பெண்ணை பார்க்கின்றோம். அவள் சிரித்தபடி வித்தாள். அவளை ஒருவர் பேட்டி காணுகின்ற பொழுது, எப்படி உன்னுடைய வாழ்க்கை அமைகின்றது என்று கேட்ட பொழுது அவள் சொன்னாள், நான் கிடைத்ததை கொண்டு கடவுளுக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொன்னார். அதே போல நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைய சூழ்நிலையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது பலர் இந்த இயற்கை அனர்த்தங்களினாலே தங்களுடைய வீடுகளை இழந்தவர்களாக, தங்களுக்கு அன்புக்குரியவர்களை இழந்தவர்களாக, இன்னும் பலவித துன்பங்களுக்கு மத்தியிலே தங்களுடைய உயிர்களை பறிகொடுத்தவர்களாக இருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனாலும் இந்த வருகையின் மகிழ்ச்சி எங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை தருகின்றது. அது மாத்திரமல்ல, நாங்கள் ஒளியை எதிர்நோக்கி இந்த வருகையின் காலத்தை கொண்டாடுகின்றோம். ஆண்டவருடைய வருகையின் ஒளி எங்களை மகிழ்விக்க அழைக்கின்றது. ஆண்டவர் இந்த உலகத்திலே பிறந்த பொழுது அங்கே தேவதூதர்கள் விண்ணிலே தோன்றி பூமியிலே சமாதானம், மனிதன் மேல் பிரியம் என்று சொல்லி அங்கே ஆர்ப்பரித்தார்கள். இதோ நான் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே ஒரு குழந்தை பிறந்திருக்கின்றார் என்ற அந்த நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன் என்று சொல்லி அங்கே அறிவித்தார். இதனாலே அந்த செய்தியை கேட்ட இடையர்கள், கைவிடப்பட்டவர்கள், ஏழைகள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆகையினாலே இந்த வருகையின் காலத்தில் நாங்கள் தொடர்ந்தும் ஆண்டவருடைய வருகையின் மகிழ்ச்சியிலே தலைத்திருக்கிறது. ஆண்டவர் தாமே உங்களையும் எங்களையும் நிறைவாக வழிநடத்துவார்.